மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து மல்லியை பார்க்க வந்தாருங்கல்ல, அதில் வந்து இந்த ரேணுகா வந்து கூடவே ஒட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து நல்லாவே வெறுப்பேற்றி பார்க்குறா. என்ன அப்படின்னா, நாங்கள் நைட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தோம், ஒன்றா சாப்பிட்டோம், ஒன்றா விளையாடினோம், நானும் விஜயும் ஒன்றா படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் விஜய் பற்றி க்ளோஸாக இருந்ததை பற்றி எல்லாம் சொல்லி வந்து மல்லியை வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கா. வெறுப்பேற்றுறது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து இவ சந்தோஷப்பட்டிருக்கா. இதுக்கு தானே நான் ஆசைப்பட்டேன், உன்னை எப்படி விஜய்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் நினச்சி சந்தோஷப்பட்டுட்ருக்கா. விஜய் வந்து மல்லிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மல்லி, நான் வராது உனக்கு கோபமாக தான் இருக்கும், ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. ரேணுகா வந்ததுலேருந்தே என்னால் உங்க கூட சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவள் கூடயே இருக்கிற மாதிரியும் அவள் இல்லைனாலையும் அவளை பற்றியே பேசுகிற மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாகிடுது. ஆனால் வந்து நான் வந்து உன்னை விட்டு போயிடுவேன் மட்டும் நினைக்காத மல்லி அப்படின்னு வந்து மல்லியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் வந்து நம்ம மல்லிக்கு வந்து கோபம் இருக்குது, அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் நான் வந்ததே வந்து வெண்பாக்கு அம்மாவாக தான் வந்திருக்கேன், அந்த இதில் வந்து நான் எதுவுமே பண்ண மாட்டேன், வேறு எந்த தேவையும் எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது இப்போயாவது வந்து விஜய்க்கு புரியுமா இல்லை புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்போ பாரு ரேணுகா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை எவ்வளவோ கழட்டி விட பார்த்துட்டு தான் வரணும்னு நினச்சிங்க. ஆனால் வந்து கழட்டி விட்டு வரல, கூடவே கூட்டிகிட்டு தானே வந்திருக்கீங்க. இப்படி இருக்கும்போது வந்து மல்லி வந்து எப்படி உங்ககிட்ட பேசுவா, எப்படி உங்ககிட்ட நார்மலாக இருப்பா, பழையபடி நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நினச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து மல்லி எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இன்னும் தான் பண்ணிட்டு போகிறீங்களே தவிர மல்லி ஏன் கேட்க மாட்டேன்றா, மல்லி ஏன் பேச மாட்டேன்றா அப்படின்ற இந்த காரணத்தை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா எப்படி சொல்லுங்கள் விஜய்? சரி, மல்லி தான் கேட்க மாட்டேன்றா, இதை கேட்குறதுக்கு யாருடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியோட அண்ணா வந்து கேட்டுட்ருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட முதல் மனைவி வந்துட்டாங்களாமே, இப்போ வந்து காலையில் ஒருத்தங்க கூட நைட்டில் ஒருத்தங்க கூட வாழ்ந்துட்டு இருந்தால் என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகிறது, கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு வந்து மல்லியோட அண்ணா வந்து கேட்டுட்ருக்காங்க. கரெக்டான கொஷின் தான். ஆனால் வந்து விஜய்கிட்டேருந்து ஒரு பதிலையும் எதிர்பார்க்க முடியல. இது ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு ஹார்ட் பேஷண்ட்னால அவரால் பேச முடியல, வழியில் வந்து கீழே விழுந்துடுறாரு. இப்போ என்ன, இந்த கான்வர்சேஷன் இப்படியே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து இவரை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறதுல போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தண்ணி கேன் போட வந்தவன் சுடருக்கு வந்து ஒரு டிப்பை வந்து சொல்லிட்டு போயிட்டான். ரகு வந்து கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு வந்து நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. மல்லியும் விஜயும் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்குன்னு போன டைமில் வந்து கால் பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருச்சு. இவளுக்கு என்ன அப்படின்னா, ரகு வந்து எப்படியா சொல்லி சமாளிச்சிருமா, ரேணுகா வந்து இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, ரேணுகா கால் பண்ணி இதுக்கப்புறம் நீ என்கிட்ட கால் பண்ணணும்னு சொல்லாதே, என்னை யாரையும் ஆளெல்லாம் விட்டு வந்து எந்த செய்தியும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதனால் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் விஜய் கூட சேர்ந்து வாழணும், இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து ரகு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ரகு வந்து கோவம் வந்து, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா, உன்னை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சதே நான் தான், இப்போ வந்து உனக்கு அங்கே வசதியும் எல்லோரும் நல்லா பார்த்துக்கிறாங்கன்றதுனால என்னவே நீ எதுக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டிகிட்ருக்காரு ரகு வந்து. ஆனால் ரேணுகா வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படவில்லை. இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைக்காத, நான் யாருன்னு உனக்கு தெரியல, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ரகு வந்து நீ ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயம் மட்டும் சொன்னால் உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, நீ அந்த வீட்டில் இருக்கிறதோ இல்லை ஜெயிலில் இருக்கிறதுக்கும் மொத்தத்தில் நீ உயிரோடு இருக்கணும்ல, எங்கேயாவது ஒன்று இருக்கிறதுக்கு, உன்னை கண்டிப்பாக நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ரேணுகா வந்து விஜய் எங்கே போனாலும் கூடவே வந்துட்டுருக்கா. அமைதியாக வீட்லேயாவது இருக்கலாம், அப்படியே இல்லாமல் விஜய் போகிற இடத்துக்கெல்லாம் வந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணுவார். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரேணுகாவை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ரகு வந்து பிளானை பண்ணுவார். இந்த இடத்துல வந்து விஜய் வந்து எல்லா இடத்துலையும் காப்பாற்ற தான் போகிறாரு. விஜய் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் மல்லியும் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. அப்படியாவது காப்பாற்றும் போதாவது இவ வந்து விஜயை விட்டுட்டு போவாளா, இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய்க்காக வந்து இவர் ரகுவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ இவ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி இருப்பான் அப்படின்ற தைரியம் வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னா, கதிரேசன் கொடுத்த தைரியம்தான். என் பொண்ணுக்காக
அவங்க அந்த நகை கடைக்காரர் வந்து இவ வந்து திருடி அப்படின்னு சொல்லும்போது கூட அவள் திருடினதாகவே இருக்கட்டும், அந்த நகைக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சாரு. இப்படியெல்லாம் அவன் முன்னாடி பண்ணதும் அவளுக்கு கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு. அப்போ இவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி, என்னை முழுசாக நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கே கூட எனக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நீ என் கூட தான் இருக்கணும், மல்லியை விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் வந்து விஜய் இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? இல்லை அப்போ கூட வந்து இவளுக்கு எல்லா ஞாபகம் வந்துடுச்சு, இவர் ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தேகப்படாமையே இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மல்லிக்கு சந்தேகம் இருந்தும் ஏன் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க, டேரெக்டாக எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, ரேணுகா வந்து முழுசாகவே வந்து நல்லாவே நடிச்சிட்ருக்கா. நம்ம நல்லா பேசினாலுமே அவள் நடிக்கிற மாதிரி நடிக்கிறவங்கள கூட வந்து உண்மையாக இருக்கிறவங்கள கூட வந்து தெளிய வச்சிடலாம். நடிக்கிறவங்கள எப்படி போய் நம்ம தெளிய வைக்க முடியும்? அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு எப்படி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது விஜய் வந்து யோசிப்பாரா? மல்லி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்க பேசுகிறதுலே தெரியுது. அவ்வளோ புரிஞ்சு வச்சுட்ருக்க மல்லியை நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. மல்லி ஃபேஸை பார்த்தாலும் மல்லி சொல்கிற வார்த்தையிலே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஆனால் வந்து எதையும் புரிஞ்சுக்காமல் ரேணுகாவை பற்றி பேசிட்டு ரேணுகாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து விஜய் வந்து காரணம் போட்டுட்ருக்காரு. இப்போ வந்து மல்லியோட அண்ணாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து தெரியல. விஜய் வந்து ஹெல்ப் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.